நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். அல்லேலூயா, ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya, யாவே ஹாலே, ஹalleluya. பெண்காற்று மடங்கி போது எக்கடலும் வழி திறக்கும், உந்தன் நாமம் உயர்த்தும் போது அன்பாயும் கரைந்து போகும். பெண்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உந்தன் நாமம் உயர்த்தி அன்பாயும் கரைந்து போகும். வாய்களை திறந்து உந்த நாமம் உயரணும், பாடுவோம் அல்லேலூயா. உலகமெல்லாம் பறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் பறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி, உங்க வீட்டில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, என் உயிரான என் உயிரோடு என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே, வாய்களை திறந்து சொல்லுங்க என் உயிரே. எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் உயிரே, என் உயிரே, என் உயிரே.
என் உலக ஆசைகள், என் உலக ஆஸ்திகள் குப்பை. என் உயிரே, என் உயிரே, என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, உந்தன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உந்தன் நாமமே Lebo kandi ambrum ashe mekando prode al ene hese hedo pramashe blokara heratom mekomele toriantura shera katoma hetrunatola se திருநாமம் வாழ்வதாக, திருநாமம் வாழ்வதாக. திரியேக தேவனே, திரியேக தேவனே, திருநாமம் வாழ்வதாக, திருநாமம் வாழ்வதாக. கைகளை தட்டி அப்படியே ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிரச்சனை நம்ம மத்தியில இருக்கிறது. 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடி வந்திருந்தால் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில நம் மத்தியில வந்து இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்மளுடைய கவனத்தை திருப்புவோமாக. அவருடைய வார்த்தை முக்கியமானது. தேசங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரான் தேசமானது அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசமானது அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம சபையிலிருந்து துபாயில நிர்வகிக்கப்பட்ட சபையானது பாஸ்டர் பென் அவர்கள் அப்பப்போ ஃபோனில் பேசுவோம். அதாவது ஒரு மிசைல் வந்து ஒரு இடத்துல இறங்குச்சுன்னா அந்த இடமே அசைக்கப்படுத்தும். அப்ப ஈரான்லாம் யோசித்து பாருங்க எப்படி அசைவு இருக்கும். தேசங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். வாசிங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தை 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். நல்லா கவனிங்க. சகல ஜாதிகள், சகல தேசங்கள். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சகல ஜாதிகள், சகல தேசங்கள் என்ன பண்ணப்படும்? அசைக்கப்படும். சகல ஜாதிகளும் ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார். இது யாரு?
இந்த ஆலயத்தை, இது யாரு? சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார்னா என்ன? யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். ஆமென். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மத்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், ஜாதிகளில் விரும்பப்பட்டவர், the one who's desired of the nations. சமாதானம் வேண்டும் என்று அலக்களிக்கப்படுகிற தேசங்கள், ஆனா சமாதானம் வருகிற மாதிரி யார் மூலமாவது வந்துடாதான்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரங்கள்ல, அந்த காலகட்டத்தில் சமாதான பிரபு இந்த பூலோகத்துக்கு வரவில்லை என்றால் சமாதானம் இந்த பூலோகத்திற்கு வராது. சமாதான பிரபு ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுது தேசங்களுக்கு சமாதானம் உண்டு. அதுவரையும் தேசங்கள் அசைக்கப்படும். சமாதானத்துக்காக அலைந்து ஓடுகிற தேசங்களும் ஜாதிகளும் அசைக்கப்படும். ஆனா அதுக்கு நடுவுல ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் வாசியுங்கள், இந்த ஆலயத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த ஆலயத்தை, ஆமென், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாய்களை திறந்து, இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்போமாக. ஆண்டவர் சபைகளை, ஆண்டவர் தன்னுடைய மகிமையினால இந்த காலகட்டத்தில் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. தேசங்கள் அசைக்கப்படும். தேசங்களால் விரும்புகிறவரை சீக்கிரத்தில் வரும்படி நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய சபையானது தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும். இந்த சூழ்நிலைகளில், இந்த காலகட்டத்தில், in these times and seasons, நம்மளுடைய மனது எப்படி இருக்கும்னா பயத்தினால நிரப்பப்படும். ஐயோ என்ன நடக்க போகுது? நமக்கு மனசெல்லாம் எங்க இருக்கு? திருப்பி கொரோனா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமா? என்னது இப்போ நமக்கு பெரிதான ஒரு பிரச்சனை என்னது? என்ன? கேஸ் சிலிண்டர். எல்லாரும் இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் எப்படி நமக்கு கிடைக்க போகுது? ஐயோ சில இடத்துல நம்மளும் ஃபேஸ்புக்கு பார்க்காம இருக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று நோண்டிகிட்டே தானே இருப்போம் ஃபோனில். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம். அங்கே பார்த்தா எல்லாரும் கேஸ் சிலிண்டருக்காக லைனில் நிற்கிறத யோசித்தா அப்படியே டிமானிட்டைசேஷன் ஞாபகம் வரும், கொரோனா ஞாபகம் வரும். ஆண்டவரே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நமக்கு எல்லாம் பயம், எல்லாம் என்னதுக்காக பயப்பட வேண்டியது இருக்கு? கேஸ் சிலிண்டருக்காக பயப்பட வேண்டியது இருக்கு. வேற என்ன பயம் இருக்கு? ஒரு நாள் நடுவில் என்னாச்சு? பெட்ரோல் போடணும்னா எவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாயிடுச்சு? ஒரு 2 மணி நேரம் நின்னாதான் என்னது கிடைக்குது? பெட்ரோல் கிடைக்குது. அதுதான் நம்மளோட பயமா இருக்கு. இந்த மாதிரி கால சூழ்நிலையில, இந்த மாதிரி டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ்ல நமக்கு பயம் உண்டு. ரெண்டாவது என்ன ஆகும்னா, அங்கங்க ஓடத்தோணும். என்ன ஓடத்தோணும்? இது வந்து வெள்ளை குதிரை காலமா, இது கருப்பு குதிரையா? அதுக்குள்ள எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க கருப்பு குதிரையின் காலம், இதுதாங்க வெள்ளை குதிரையின் காலம். எல்லாரும் என்ன, எந்த குதிரை, எந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன நடக்குது, இது எந்த காலம், இது எந்த நேரம், இதை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இந்த நேரத்தில் என்ன காலம், என்ன சூழ்நிலைன்னு தேடி அலையாதே. அது மட்டும் இல்ல, எப்படியாவது ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்துருமான்னு சொல்லி இவரை சப்போர்ட் பண்றோமா, அவரை சப்போர்ட் பண்றோமா, இந்த தேசத்தை சப்போர்ட் பண்றோமா, ஈரானை சப்போர்ட் பண்றோமா, இல்ல இஸ்ரேலை சப்போர்ட் பண்றோமா, பொலிட்டிக்கலா நிறைய காரியங்களை யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு. நல்லா கவனிங்க. எல்லா தேசங்கள்லயும் ஆண்டவர் அன்பு கூறுகிற ஜனங்கள் உண்டு. நம்ம ஒரு பொலிட்டிக்கல் தேசத்தோட என்ன பண்ண முடியாது? அலைன் பண்ண முடியாது. இவங்க தான் கரெக்ட், அவங்க தான் கரெக்ட் என்ன பண்ண முடியாது. யாரையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு
அந்த நிறைய பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படக்கூடாது. வேத வசனத்தை எந்த குதிரைன்னு தேடி ஓட தேவையில்லை. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஜாயின் பண்ணணும், யாரோட சப்போர்ட் பண்ணணும், எந்த தேசத்தை சப்போர்ட் பண்ணணும், இல்லை அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. லூக்கா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 28ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு என்னது? முதலே வராது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்களும் என்ன பண்ணும்? எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். 28ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் என்னது? உங்கள் மீட்பு. எல்லாமே சொல்லுங்க, உங்கள் மீட்பு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்கள் மீட்பு. என்னுடைய மீட்பு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய மீட்பு. உங்களுடைய மீட்பு என்னதா இருக்குது? சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, உங்க தலையை குனிந்து பார்க்காதீர்கள். இந்த உலகத்தை பார்க்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தை என்ன பண்ணாதீங்க? பார்க்காதீர்கள். எங்க உங்களுடைய தலைகளை என்ன பண்ணணும்? நிமிர்ந்து. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மூட்டு கொடுத்து நில்லுங்க பார்க்கலாம். உங்க கைகளை உயர்த்தி அப்படியே தலையை கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து தலையை கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். Oh, come on, lift up your heads. ஏன்? ராஜா வருகிறார். ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. ஹalleluya. நம்ம கீழே பார்க்க கூடாதுங்க. இந்த நேரத்தில் எங்க பார்க்கணும்? நம்ம மேல பார்க்கணும். ஏன்? மேல இருந்து யார் வருகிறார்? ராஜா வருகிறார். நமக்கு மீட்பு வருகிறது. இந்த மீட்பு சீக்கிரமாய் வருகிறது. It's coming soon. Your redemption is near. அவர் சீக்கிரமா வரப்போகிறார். அப்போ நம்ம இந்த நேரங்கள்ல பயப்பட தேவையில்லை. இந்த நேரத்துல ஓடி அலைந்து இது எந்த குதிரைன்னு பார்க்க தேவையில்லை. இந்த நேரத்துல யாரை சப்போர்ட் பண்ணணும்னு அலைந்து திரிய தேவையில்லை. ஏன் ஆனா அந்த நேரத்துல சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். முதலாவது, இந்த நாட்களில் அன்பு குறைந்து குளிர்ந்து போய்விடும். உங்க அன்பு குளிர்ந்து போகாதபடி அனல் மூட்டி எழுப்ப வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இந்த நேரத்துல செய்யணும்னா, நம்மளுடைய அன்பு குளிர்ந்து போக விடாதபடி, வெதுவெதுப்பாய் இல்லாதபடி, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாதபடி, எப்பொழுதும் உற்சாகமாய் உண்மையாய் இந்த அன்பு கூற வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். வாசிங்க மத்தேயு 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து, அப்பொழுது அநேகர் எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் இல்லைங்க, ரொம்ப அதிகமான அநேகர். இந்த சபைக்கு வருகிற அநேகர், ஜன கூட்டமாய் வந்து போகிற அநேகர் பேர் கிறிஸ்தவர்கள். எப்படியோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு மத சடங்கை முடித்துக் கொண்டு செல்கிறவர்கள் அநேகர். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் அநேகர், அநேகர். many, it's not some, it's not few. அநேகர், most. The love of most will grow cold. வாசிங்க தமிழ்ல. இடறல் அடைந்து, அநேகர்
இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவார்கள்? பகைப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நல்லா கவனிங்க, முடிவு பரியந்தம். எல்லாருமே வாய்களை திறந்து சொல்லுங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, உண்மைதான். இது வெகுமதி, ஆண்டவர் கொடுத்தவர் வெகுமதி. நீங்க செய்யல, நான் எதுவும் செய்யல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உனக்காகவும் எனக்காகவும் என் பாவத்திற்காகவும் உன் பாவத்திற்காகவும் அவர் மரித்து உயிரோடு எழும்புதனால, நான் அவரை நம்பினதுனால அவருடைய ரத்தம் என் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரித்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேங்க. உண்மை. ஆனால் நான் கடைசி பரியந்தம் நிலை நிற்கவில்லை என்றால், புரியுதா? நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா நிச்சயமா ஆண்டவர் எப்படியாவது உன்னை பரலோகம் கொண்டு போவார். உண்மைதான், உண்மை. ரட்சிக்கப்பட்டா எங்க போகலாம்? பரலோகம் போகலாம். ஆனா எங்கேயோ போகிறது மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நாளுக்கு நாள் நான் அவர் மேல் அன்பு கூற வேண்டும். அவர் என் உயிராய் மாற வேண்டும். ஏன்னா கடைசி நேரத்துல சடனா ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போறது இல்லைங்க. நல்லா கவனிங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்க வேண்டிய முக்கியமான காரியம், உங்களை பார்த்து கேட்கிறேன். கடைசியில சடனா ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போறது இல்லை. என்னன்னா, அந்த கொடூரமான காலங்கள் வருகிற போது நம்மளால் நிற்க முடியாதுங்க. ஏன்? சொந்த வாழ்க்கையின் மேல் எனக்கு அதிகமாய் அன்பு இருந்தால் நிற்க மாட்டேங்க. நீங்க நிற்க மாட்டீங்க. ஏன்னா உங்க உயிர் தான் முக்கியம். உங்க உயிருக்காக எதையும் செய்வீங்க. சடனா ஒரு மேஜிக் நடக்காதுங்க. அன்னைக்கு எப்படியோ நான் நின்னுருவேன் இல்லைங்க. உங்களுடைய மனது உடைய பலத்தோடு இந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? என்னுடைய சுய பலத்தினாலோ என்னுடைய மன பலத்தினாலோ நான் பார்த்துப்பேங்க. அன்னைக்கு பார்த்துப்பேங்க. இல்லைங்க, அன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும். எங்க ரேஷன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லும் போது உங்களுடைய சம்பளத்தை குறைச்சி போட்டு ரேஷன் வாங்கி, அட்லீஸ்ட் பாருங்க பாஸ்டர், நான் ரேஷன் வாங்கி எனக்கு வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துட்றேனே, நல்லது தானே செய்கிறேன். இல்லைங்க, ரேஷனை வாங்கி யாருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய சம்பளம் சில இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன, அந்த 5 கிலோ அரிசி என்ன பண்ணாது? உங்களுக்கு கிடையாதுங்க அது. ஆனா இன்னைக்கு அந்த 5 கிலோ அரிசிக்காக பொய் சொல்லி என்னுடைய சம்பளம் இவ்வளவுதான் சொல்லுகிறவர்கள் கடைசி பரியந்தம் நிற்க முடியுமா? முடியாது. அப்ப என்னுடைய உயிரோட உண்மையான என் உயிர், அந்த அன்பு எனக்குள்ள இல்லைனா, இயேசு கிறிஸ்து சொல்றார் லவோதீசியா சபையை பார்த்து, நீ குளிரா இருந்தா நான் ஏதாவது பண்ணிடுவேங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிற இந்த வாழ்க்கை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னால என்ன பண்ண முடியாது? என் உயிராய் நான் உன்னை என்ன பண்ண முடியாது, எனக்குள்ள நான் எடுத்துக்கொள்ள முடியாது. உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதுவாழ்வு சபைக்குள்ள எத்தனை பேர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இந்த சபையின் தண்டின் நடுவிலே போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு சேருக்கு நடுவில் போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார். கடைசி இன்னைக்கு உன்னால சபைக்கு வர முடியும், ஆனா சோம்பேறித்தனத்தினால வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நபரே ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு என் மேல அன்பு இல்லையே? உனக்கு என் மேல அன்பு இல்லையே? நல்லா கவனிங்க. நீங்க யாரை அன்பு கூறுகிறீர்களோ, எதை அன்பு கூறுகிறீர்களோ அதற்காக உங்க உயிரை விடுவீங்க. புரியுதா? கேக்குதா? எல்லாரும் என்னோட இருக்கிறீங்களா? என்னோட இருந்தீங்கன்னா கைகளை உயர்த்தி கைகளை அசைப்பீங்களா? கொஞ்சம் கடினமான ஒரு செய்தி தான், கடினமான ஒரு செய்தி தான். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உண்மையா எல்லாமே செய்து முடிப்பார். ஆமென். இதையும் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹோப்பே இல்லாம இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு என்ன நம்மளுடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை கொண்டு வருகிறார்னா, இதையும் நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில ஒரு அனலை நான் கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில எனக்காக நீ முற்றிலுமாய் உன் உயிரை கொடுக்கும்படி நிற்பாய் என்ற அந்த விசுவாசத்தை இன்னைக்கு உனக்கு கொடுக்கிறேன். Who you love, what you love, you will give your life for. நீ எதை அன்பு கூறுகிறாயோ, யாரை அன்பு கூறுகிறாயோ அதற்காக உன் உயிரை கொடுப்பே. இந்த இயேசு கிறிஸ்துவை நீ அன்பு கூர்ந்தாய் என்றால் கடைசி பரியந்தம் நிலை நிற்போம், நிலை நிற்போம், நிலை நிற்போம். உலகமெல்லாம், ஆமென். வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. என் உயிரான இயேசு, ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, இன்னைக்கு ஆண்டவரே எந்த காரியத்தை உம்மை அதிகமாய் நான் அன்பு கூறுகிறேன் சொல்கிறவர்கள் அப்படியே எழுந்திருந்து கைகள் உயர்த்தி, இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே, இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே, ராஜா It's very simple. If you don't really love him, Jesus, 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 Jesus. ஆண்டவரே, இந்த புதுவாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையானது ஒரு அன்பு கூறுகிற சபையாய் அப்பா இன்னும் அதிகமாய் அன்பு கூற உதவி செய்யும். என் உயிரே, நல்லா கவனிங்க, அப்படியே கவனிங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தபடியால், உங்களை அன்பு கூர்ந்தபடியால் கல்வாரி சிலுவையில் மரித்தார். அது ரட்சிப்பு. ஆனா அவர் நான் அன்பு கூர்ந்தேன் என்றால் கடைசி பரியந்தம் அவருக்காக நிலை நின்று நான் ரட்சிக்கப்படுவேன். புரியுதா? புரியுதா? ஏமாற்றப்படாதீங்க, ஏமாற்றப்படாதீங்க, ஏமாற்றப்படாதீங்க. ஏன்னா ஏதோ நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டேங்க, அந்த டிக்கெட் மாதிரி இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கிறதுக்கு இது 4 மடங்கு ஏதோ காசை கொடுத்து இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கி சேப்பாக் ஸ்டேடியம் போயிடலான்னு போல நம்ம ரட்சிப்பை யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். இல்லைங்க, அவர் அன்பு கூர்ந்ததுனால நீ ரட்சிக்கப்பட்ட.
நீ அவரை அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறதுனால கடைசி பரியந்தம் நிலை நின்று ரட்சிக்கப்படுகிற. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. ரெண்டாவதாக இந்த கடைசி காலத்துல எல்லா விதமான தேசங்கள் அசைக்கப்படுகிற காலத்துல கள்ள உபதேசங்களும், நல்லா கவனிங்க, கள்ள உபதேசிகளும் கள்ள உபதேசமும் நம்மளை என்ன பண்ணும்? தாக்கும். வாசிங்க. மத்தேயு 24 அதிகாரம் 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம், 25ஆம் வசனம். எழுதிக்கிறவங்க நல்லா எழுதிக்கோங்க. மத்தேயு 24, 5, 11, 24, 25. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரும் வஞ்சிப்பார்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நல்லா இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒரு லைஃப் குரூப்ல இருந்து அவருடைய வசனத்தை படித்து நிலை நிறுத்தி நிறைய பேருமே என்ன பண்ணப்படுகிறார்கள்? வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்துக் கொள்ளுகிற உபதேசங்கள் இந்த காலகட்டத்தில் எழும்பும். பெரிய அடையாளங்களும் அற்புதங்களையும் செய்வார்கள். நல்லா கவனிங்க. பெரிய அடையாளங்கள், பெரிய அற்புதங்கள், அது முக்கியம் இல்லைன்னா அற்புதம் நமக்கு தேவையா? நிச்சயமா தேவை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கண் பார்வை இல்லாதவர்கள் கண் பார்வைகள் அடைவார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமா நடக்கும் சொல்லி இருக்கிறார். ஆமென். சப்பானிகள் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நடப்பாங்க. உயிர் இல்லாம செத்து போனவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்பப்படுவார்கள். அதுதான் எழுப்புதல். அதற்காக தான் ஜெபிக்கிறோம். அந்த காரியங்கள்லாம் நம்ம மத்தியில நடக்கணும். ஆனால் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது முக்கியம் அல்ல, உபதேசம் முக்கியம். Teachings are absolutely important. Signs, wonders and miracles are needed, but signs, wonders and miracles are not the measure. Teaching is. அங்கங்க ஓடாதீங்க. இங்க அற்புதம் நடக்குது, அங்க அற்புதம் ஓடாதீங்க. முதலாவது என்ன பார்க்கணும்? அவங்க சொல்லுகிற காரியங்கள் உண்மையா? ஏன்னா இந்த பட்டணத்துக்குள்ள வராங்க, இந்த பட்டணத்துக்குள்ள ஆப்பிரிக்கர்கள் வரப்போறாங்க, இந்த பட்டணத்துக்குள்ள கொரியன்ஸ் வரப்போகிறார்கள். அந்த மீட்டிங்லாம் நடக்கும், நல்ல நல்ல சபைகள் சேர்ந்து நடக்குது. ஆனால் உபதேசம் ஒழுங்கா இல்லை. அற்புதங்கள் அதிசயங்கள் நமக்கு தேவை, நிச்சயமாய் தேவை. ஆனால் அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதுக்கு இடத்துக்கு போக முன்னாடி, அவங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்க முன்னாடி அந்த உபதேசம் கரெக்டா இருக்குதான்னு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பேங்க்ல எத்தனையோ நல்ல நல்ல மெஷின்ஸ் வந்துருச்சு. எதுக்கு மெஷின் வந்திருக்குன்னா, அப்படியே அந்த அந்த கட்டை தூக்கி அங்கே போட்டாங்கன்னா ஒரு லைட் அங்கே வரும், அப்படியே என்ன பண்ணும்? எண்ணி கொடுக்கும். எண்ணி கொடுக்குற நேரத்தில் அதே நேரத்தில் ஸ்கேன் பண்ணும். என்ன ஸ்கேன் பண்ணும்? இது நல்ல நோட்டா? ஆனால் பழைய காலத்தில் பேங்க்குக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு டெல்லர் இருப்பார். அவர் எடுத்து என்ன பண்ணுவார்? டக்கு 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 டக்குன்னு. அப்போ டக்கு டக்குன்னு பண்ணும்போது கள்ள நோட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? எடுத்துருவார். எப்படி அவருக்கு கள்ள நோட்டு தெரியும்னா, அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது ஃபுல்லாக நல்ல நோட்டை கொடுப்பாங்க. நல்ல நோட்டை என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி தொட்டு 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 பழகுனால ஒரு கள்ள நோட்டு வந்தாலும் என்ன பண்ணும்?
மாட்டோம். இப்போ நல்ல நோட்டு நல்ல உபதேசம் என்னன்னே தெரியாம இருந்தா எப்படி கள்ள உபதேசத்தை என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, அதுக்கு நேரமே செலவழிக்கிறது கிடையாது. அதுக்கு நேரமே செலவழிக்க கிடையாது. வேத வசனத்திற்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லை, நேரமே கிடையாது. உண்மை 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 உண்மை, உங்க வாழ்க்கையில் இதான் உண்மை. வேத வாசிப்புக்கும் வேதாமத்திற்கும் இந்த சபைக்குள்ள இடம் இல்லை. உங்க வாழ்க்கையில் இடம் இல்லைங்க, உண்மை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டு போவதை வைத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்படியாவது ஒரு உற்சாகமான ஒரு செய்தி இருந்துட்டா போதும்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஏன் கள்ள உபதேசங்கள் வருகிறது? கள்ள உபதேசம் வந்து ஏன்னா என்ன நமக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவை? அற்புதம் வேணும், அதிசயம் வேணும். அது இருந்துட்டா போதும்னு அலைந்து திரிகிற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக என்ன தேவைன்னா தேவனுடைய வார்த்தையின் உபதேசம் தேவை. நீ தேவனுடைய வார்த்தையை அடிக்கடி புரிந்து அறிந்து அதை முழுமையாய் உன் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா கள்ள உபதேசம் வந்த உடனே தெரியும், உடனே தெரியும். புரியுதா? அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, உன் உயிர் என் மேல இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வருகிற நாட்கள் தேசங்கள் அசைக்கப்படும். அந்த அசைக்கப்படுகிற நேரத்தில் நீ எனக்காக நிலை நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நான் புரிந்து அறிந்து அவருடைய உபதேசத்தை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அந்த உபதேசத்தோடு நான் பழக்க வழக்கத்தை என் வாழ்க்கையில் வைக்கவில்லை என்றால் தவறான உபதேசம் என் வாழ்க்கையில் வந்துடும். அவருக்காக என்ன பண்ண முடியாது? கடைசி வரை நிற்க முடியாது. மூன்றாவதாக நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அசைக்கப்படாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் நாம் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தோடு ஒத்த மேஷம் தருகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தோடு என் வாழ்க்கையை மாண்டு கொண்டு முடித்து போகிறவரும் அல்ல. அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்தில் நான் இருந்தேன் என்றால் இந்த உலகமானது அசைக்கப்படும் பொழுது நான் அசைக்கப்பட மாட்டேன். நல்லா கவனிக்கிறீங்களா? எங்க இருக்கிறீங்க முக்கியம். அசைக்கப்படுகிற இந்த தேசங்கள்ல இருந்தா நம்மளும் என்ன பண்ணுவோம்? அசைக்கப்படும். ஆனா அசைக்கப்படாத ராஜ்யத்தில் என்னுடைய கால்களை ஊன்றி நின்றேன் என்றால் நான் அசைக்கப்பட மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசைக்கப்பட. நல்லா நல்ல பாட்டு பாடுறதுனால அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லலாம். அசைக்கப்பட மாட்டேன்னு நல்ல பாட்டெல்லாம் எழுதி நல்ல பாட்டெல்லாம் பாடலாம். ஆனால் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த அசைகிற இந்த தேசத்தோடு நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? அசைந்து கொண்டு இருப்பேன். ஆனால் அந்த அசைக்கப்படாத ராஜ்யத்தில் என் கால்களை ஊன்றி நின்றேன் என்றால் அசைக்கப்படாத ராஜ்யமானது தேவனுடைய சபை. தேவனுடைய சபைனா அவருடைய சீஷத்துவ சமுதாயம், அவருடைய குடும்பத்தின் குடும்பமாக இருக்கிற அந்த சபையோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. அப்பொழுது பூமியை என்ன பண்ணுச்சு? அசைய பண்ணிச்சு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசையாதது நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி, அசை உள்ளது என்னது? உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். கிருபையை என்ன பண்ணுவோம்?
பெற்றுக்கொள்ள கடுவோம். நல்லா கவனிங்க. அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என்னுடைய சீஷர்கள், இப்போ உள்ள சீஷர்கள் மட்டுமல்ல, இவர்கள் மூலமாய் சீஷர்களாய் மாற்றப்படுகிறவர்கள். அப்போ நம்மளை பற்றியும் சொல்லுகிறார், இவர்கள் இந்த பூலோகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நான் எப்படி இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லையோ அதே போல இவர்களும் என்னல்ல, இந்த உலகத்துல சொந்தம் இல்ல. 2 தடவை அதை மறுபடியும் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறாருன்னா, என்னுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை கழுவி சுத்திகரித்து இந்த உலகத்தின் பிதாவாகிய தேவன் நீர் என்ன உலகத்தில் அனுப்பினீரே அதே போல இவர்களையும், ஏன்னா நம்ம இந்த உலகத்தோடு இருக்கிற ஜனங்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்பப்பட்டவர்கள். Do you understand? You and I don't belong to this world, even as Jesus does not belong to this world. But just like how the Father sent Jesus, He is sending you. உங்களையும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறார். இந்த உலகம் சொந்தம் அல்ல. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கு என்ன எதுவும் இல்லை, இப்பூமி. ஆமென். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எல்லாமே இயேசுன்னு ஃபாதர் பாடிட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையா நீ இயேசுவோட இருக்கணும்னா அவரோட சரீரத்தோடு நீ என்ன பண்ணிருக்கணும்? இணைந்து பிணைந்து இருக்கணும். சும்மா வந்துட்டு போறதுனால அர்த்தமே இல்லைங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வந்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு மத சடங்கை, நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து போகிறவர்கள் ஒரு மத சடங்கை என்ன பண்ணுகிறோம்? ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம். நிறைவேற்றுங்க. நிறைவேற்றிட்டேன். ஒரு டிக் பாக்ஸ் போடணும்ல. ரசிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பண்ணி நீங்க வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இது என்னதுன்னா மத சடங்கு. இந்த மத சடங்கு நம்மளை என்ன பண்ணாது? அவரோடு இணைக்காது.
அசைக்கப்படும் ஒரு நாள். நல்லா கவனிங்க. இந்த அழகான ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கிறோம்ல, இந்த கட்டடமானது அசைக்கப்படும். ஆனால் சபையானது அசைக்கப்படாது. கொரோனா ஞாபகம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய பில்டிங் வச்சு, இந்த பில்டிங் அப்போ இருந்தாலும் என்ன பண்ண இருக்க முடியாது, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு சிறு குழுவும் உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு 5 பேருக்கு ஃபோன் பண்ணி, அந்த 5 பேர் இன்னொரு 5 பேருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணீங்களே, அதாங்க சபை. அதாங்க சபை. அந்த 5 பேரில் 5 பேர் அந்த நபரில் நீங்கள் இல்லைன்னா, ஏதோ ஜெபிக்கலாம் பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு டிவி ப்ரோக்ராம் எப்படியாவது எங்கேயாவது அட்டாச் பண்ணி, இல்லைங்க, அது எல்லாமே மத சடங்கு. உண்மையாக தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் அசைக்கப்பட முடியாது. தேவனுடைய சரீரம் யாரு? அவருடைய சீஷத்துவ சமுதாயம், அவருடைய குடும்பத்தின் குடும்பம். இங்க வந்து போகிறீர்கள், பக்கத்தில் உள்ளோட பேர் உங்களுக்கு தெரியலன்னா, பக்கத்தில் உள்ளவர்களோடு ஒரு உறவு இல்லை என்றால் சபையின் அங்கத்தினர் அல்ல. புது வாழ்வு சபையில வேணா ஒரு அங்கத்தினராய் இருந்து கொள்ளலாம். ஆனா தேவனுடைய சபையில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்னொருத்தரை என்ன பண்ணணும், எனக்கு தெரிந்திருக்கணும், அவரோடு என்ன பண்ணணும், நான் உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நான் என்ன பண்ணணும். ஏதோ இன்னைக்கு காலையில் ஒரு டிவியில் நீங்கள் பார்த்துட்டு இல்லைங்க, ஏதாவது ஒரு சபையோடு இணைக்கப்படணும். இந்த சபை மட்டும்தான் பெரிய சபை, இந்த சபையில் மட்டும்தான் இல்லைங்க. இங்கே இந்த பட்டணத்தில் எத்தனையோ அருமையான சபைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னொரு சபைக்கு ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இங்கே பக்கத்தில் இருந்து வருது. அவங்கெல்லாம் நம்மளுடைய பாஸ்டர்ஸ், நம்ம ரொம்ப ரொம்ப நெருங்கிய பாஸ்டர்ஸ் தான். இங்கே சின்ன சின்ன சபைகள் வைத்திருக்காங்க. ஒரு 200 பேர் 300 பேர் உள்ள சபைகள். நம்ம இந்த ரோட்டுக்கு அந்த சைடில் எல்லாம் நல்ல சபைகள் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆட்கள் போயிட்டு என்ன பண்ணுறோம், அந்த சபையில் இருக்கிற ஆட்களை ரசித்து இங்கே கொண்டு வருவோம். அவங்க ஏற்கனவே அந்த சபையில் ரசிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள இங்கே கொண்டு வராதிங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நம்ம நிரப்பணும்னா, இந்த சென்னை பட்டணத்தில் 10 கோடி ஆட்கள் இருக்காங்களா? எவ்வளோ கோடி ஆட்கள் இருக்காங்க? 10 மில்லியன் 8 1.5 crores 10 மில்லியன் 10 மில்லியன் சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம சபைக்கு 40,000 பேர் தான் வரும். எல்லா சபைகளும் சேர்ந்து எவ்வளோ 200 1000 வேணால் வரலாம். ஆனால் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஏதோ ஒரு எண்ணிக்கையை நம்ம எப்படியாவது இந்த இடத்த நிரப்பிடலாம், எப்படியாவது இந்த இடத்த நிரப்பணும்னு அவசியம் இல்லைங்க. தேவனுடைய சபை இந்த இடத்துல இருக்கணும். இன்னொரு சபையிலேருந்து யாரையுமே என்ன பண்ணாதீங்க. இன்னொரு பாஸ்டரை வருத்தப்படுத்துகிறபடி நீங்கள் போய் அந்த சபையில் இருக்கிறவர்களை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வர்றதுல அர்த்தமே இல்லை. ரொம்ப கடினமாக பேசுகிறேனோ? உண்மை பேசுகிறேனா? தேவனோட சபையோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 4வதாக, நேரம் கடந்து போகிறது. 4வதாக, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அழைப்பை புரிந்து அந்த அழைப்பை என்ன பண்ணணும், இந்த நாட்களில் நிறைவேற்றணும். வாசிங்க மத்தேயு 24 அதிகாரம் 45 51. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆசிகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு, சரி,
தன் உடன் வேலைக்காரரை அடிக்கவும் தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கண்டினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அவருடைய பங்கை என்ன பண்ணுவாரு? நியமிப்பான். அப்போ நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே, ஏதோ ஊழியக்காரர்கள் இல்லைங்க, எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வர முன்பாகவே அவர் என்ன பண்ணிருக்கிறார்? நிர்ணயித்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? செய்யணும். அந்த ஊழியத்தை முதலாவது என்னதென்று, உங்களுடைய வேலை மட்டும் இல்லைங்க, வேலைகளும் இருக்கு. இந்த உலகத்துல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆமென். இந்த சபையில உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஆமென். ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பு என்னதென்று தெரிந்து அறிந்து, ஆண்டவரே இந்த உலகத்திற்கு என எதற்காக அனுப்பினீர்? என் தாயின் கருவிலே ஆண்டவரே உருவாகும் முன்னவே நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. எங்க அப்பா அம்மா எனக்கு ஆண்டவரே சாட்விக்னு ஒரு பேர் கொடுக்க முன்பாகவே நீர் என்னை சாட்விக்னு அழைத்தீரே. அந்த நோக்கம் என்ன? What is the purpose of my life? What is the call of my life? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் அழைப்பு என்ன? அதை அறிந்து கொண்டாயா? ஏதோ எப்படியோ நான் படித்து ஏதோ ஒரு வேலையை நான் பார்த்து எப்படியோ அந்த சம்பளத்தை வாங்கி எப்படியோ ஒரு இஎம்ஐயை கட்டி அந்த ஃப்ரிட்ஜை வாங்கி அந்த வீட்டை கட்டி இந்த காரை வாங்கி எப்படியோ என் பிள்ளைகளை நான் கட்டி எழுப்பி அப்படியே திருப்பி இந்த சுழற்சியிலே வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், நீ எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட என்று அறியாமலே என் கண்ணை மூட்டுறதுல அர்த்தமே இல்லை. எதற்காக உன்னை அழைத்தார்? எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக இந்த ரட்சிப்பு? எதற்காக உன்னை நான் வேர் பிரித்து எடுத்தேன்? Why have I set you apart and separated for such a time as this? எதற்காக நான் உன்னை வேர் பிரித்து எடுத்தேன்? எதற்காக உனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தேன்? எதற்காக இந்த புதுவாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையோடு உன்னை இணைத்தேன்? எதற்காக இந்த சென்னை பட்டணத்துக்கு உன்னை கொண்டு வந்தேன்? எதற்காக இந்த பிசினஸ் உனக்காக நான் கொடுத்தேன்? எதற்காக இந்த வேலையை உனக்காக கொடுத்தேன்? எதற்காக இந்த மனைவியை உனக்காக கொடுத்தேன்? எதற்காக இந்த பிள்ளைகளை உனக்காக கொடுத்தேன்? அறிந்து புரிந்து முழுமையாய் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கடைசியாக ஐந்தாவதாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஐந்தாவதாக மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சகல தேசங்கள் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது என்ன பண்ணும்? முடிவு வரும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த சுவிசேஷம் போயிட்டு ஒரு டிராக்டை கொடுத்து சொல்லுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய தேவ சபையோடு இணைக்கப்பட்டு அந்த தேவ சபையில் தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் நிரப்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையின் நிலையையும் தன்னுடைய வாழ்க்கையின் அந்த அழைப்பையும் அறிந்து கொண்டு தன் குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை அவன் சேர்ந்து மற்ற குடும்பங்களோடு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு சபையோடு இணைக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சபைக்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுக்கு முன்பாக இந்த பிரதான அழைப்பை நாம் நிச்சயமா என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். உண்மை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அழைப்பு உண்டு. ஆனா எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட அழைப்பு மத்தேயு 28:19, 19, 20. நீ என்ன பண்ணு? உலகெங்கும் போய்
சகல ஜாதிகளை என்னதான் மாற்று? சீஷர்களாய் மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாம். அப்படின்னா சும்மா போய் ஏதோ சுவிசேஷத்தை சொல்லி அவன் ஞானஸ்தானம் கொடுத்து விடுறது இல்லை பரலோகம் போகிறவங்க இல்லைங்க. அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்குன்னா தேவனுடைய சபையோடு என்ன பண்ணணும்? இணைக்கப்படணும். சபையோடு இணைக்கப்பட்டு தேவனுடைய உபதேசத்தில் என்ன பண்ணணும்? நிலை நிறுத்தப்படணும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சீஷனா மாறினா அவரோடு அன்பு கொண்டு அவரோடு பிணைக்கப்பட்ட ஒரு இணைக்கப்பட்ட ஒரு சீஷனாய் என் உயிரான இயேசு என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவன் தன்னுடைய குடும்பத்தை நல்ல விதத்தில் நடத்தி குடும்பங்களின் குடும்பத்தோடு சேர்ந்து மற்ற குடும்பங்களையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து உலகம் எங்கும் ஆண்டவர் 40 வருடங்கள் 2013 40th year செலிப்ரேட் பண்ண. அப்போ ஆண்டவர் சொன்னார், God is going to give cities of this nation. இந்த பட்டணங்களை அது வரைக்கும் நம்மளுடைய மிஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா வில்லேஜஸ் நடுவில் இருந்துச்சு. 2013 ஆண்டவர் பேசினார். 40 வருஷத்துல ஆண்டவர் பேசினார், பட்டணங்கள் இந்த தேசத்துள்ள பட்டணங்களை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அது இந்த 10 வருஷமா ஆண்டவர் செஞ்சார். இப்போ 50 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உலகத்தில் உள்ள தேசங்களை நான் உங்களுக்கு தருவேன். இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமானது இந்த சென்னை பட்டணம் மட்டுமல்ல, இந்த இந்தியா தேசம் மட்டுமல்ல, உலகம் எங்கும் போய். ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உலகம் எங்கும் போய். அப்படியே எழுந்திருப்போமா, கைகளை உயர்த்துவோமா? எல்லாம் எழுந்திருந்த கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உலகம் எங்கும் போய் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆண்டவரே ஈரான்ல ஆண்டவரே எங்களுக்கு சபைகளை நீர் தரப்போறதுக்காக நன்றி. ஈராக்ல ஆண்டவரே சபைகளை தரப்போறதுக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல்ல ஆண்டவரே சபைகளை தரப்போறதுக்காக நன்றி அப்பா. ஆனா என் வாழ்க்கையில என் உயிர் எனக்கு சொந்தம் அல்ல, என் உயிர் உமக்கு. உலகமெல்லாம் மறக்குதையா, இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, இனிக்குதையா. என் உயிரா உயிரா உயிரான இயேசு, என் உயிரா உயிரா உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஹalleluya ஹalleluya ஆராதனை ஹalleluya ஆராதனை ஹalleluya ஆராதனை ஹalleluya ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான மாஸ்க் மிக்மோ மரகதாசி என் உயிரோடு கலந்து ஆண்டவரே வெதுவெதுப்பாய் இருக்கிற என் வாழ்க்கை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அந்த வாழ்க்கை, ஏதோ மத சடங்கை இந்த புது வாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் 9 மணி ஆராதனைக்கு வந்து போகிறதுனால நான் நிறைவேற்றி கொண்டிருந்தால் என் வாழ்க்கை நீர் மாற்ற வேண்டும். எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா, நீங்க இருந்தா போதும். கையில திறந்து சொல்லுங்க, கையில உயர்த்தி சொல்லுங்க, நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். I need you, I want you.
உம்மை துதிப்பே